சத்குருப்யோ நம. நமது திருவாச்சகம் குழுவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவபக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் சிவனின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க பிரார்த்தனை செய்வோமாக. கடந்த பதிவில் திருவாச்சகம் என்ற நூல் அல்லது அந்த திருவாச்சகம் என்னும் தமிழ் மந்திரம், தமிழ் வேதம் எப்படி உருவானது, யாரால் உருவானது, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் கடந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த பதிவாக இருக்கக்கூடிய இரண்டாவது மந்திரமாக அதாவது மந்திரமாக, தமிழ் மந்திரமாக இருக்கக்கூடிய, திராவிட மந்திரமாக இருக்கக்கூடிய, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும். திராவிட தேசம் என்று சொல்லக்கூடிய இடம் கேரளம், இன்றைய தமிழ்நாடு, கொங்கணி தேசம் சொல்லக்கூடிய கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதுபோல் கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, கொங்கணம், இந்த 5 நிலப்பரப்புகளுக்கு பெயர் திராவிட தேசம் என்று பெயர். திராவிட தேசம் என்றால் என்ன? 5 நிலப்பரப்புகளை கொண்ட இடத்திற்கு பெயர். அந்த இடத்தில் தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் சேர, சோழ, பாண்டியாதி மன்னர்கள், விஜயநகர சாம்ராஜ்யம், கேரள சாம்ராஜ்யம், திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூரு சமஸ்தானம் போன்ற இந்த இடங்களுக்கு பெயர் திராவிட தேசம் என்று பெயர். இந்த திராவிட தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு பேர் திராவிடாகா என்று பெயர். திராவிடர்கள் என்று சொன்னால் இந்த 5 நிலப்பரப்பிற்கு பெயர்தான் திராவிடர்கள். ஆகையால் எதற்காக இந்த விஷயம் வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சிவபெருமானின் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆலயங்கள் காளஹஸ்தி ஆந்திராவிலிருந்து பிடிச்சு, கோகர்ணம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திலேருந்து, ராமேஸ்வரம்லேருந்து ஆரம்பித்து கேரளாவில் ஏராளமான க்ஷேத்திரங்கள், வைக்கம் மகாதேவன் சொல்லி க்ஷேத்திரங்கள், இப்படி இந்த திராவிட தேசங்களில் பரமேஸ்வரனுக்கு ஆலயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்படி இந்த திராவிட தேசங்களில் தான் 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இப்படி ஏராளமான மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், அவதாரம் புரிந்திருக்கிறார்கள். நமது பூமி முக்கியமான ஆன்மீக பூமி, புண்ணிய பூமி. முகலாயர்கள், வெளிநாட்டவர்களுடைய ஆக்கிரமணத்திற்கு முன்னாடி ரொம்ப புனித பூமியாக இருந்தது இந்த தேசம். இப்பொழுதும் புனிதத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த வகையில் நாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சவர்கள். இந்த இடத்துல பிறந்தவர் தான், திராவிட தேசத்தில் பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர்னு சொல்லக்கூடிய அந்த திருவாத ஊரார் சொல்லுகின்ற விஷயத்தை நேற்றுக்கு பார்த்தோம். அந்த திராவிட தேசத்தில் இருக்கக்கூடிய மகாநகரமான மாமதுரை, கண்ணகி கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய கண்ணகியின் பிறந்த பூமியாக மாமதுரை முதல்ல முத்தமிழ் சங்கங்கள் வளர்த்த இடம். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ராஜதானி என்று சொல்லக்கூடிய தலைநகரமாக இருந்தது மதுரை மாநகரம். வரும் காலங்களிலும் கூட சீக்கிரமாக மதுரையே தலைநகரமாக வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படியாக அந்த மதுரை மாநகரில் நடந்த இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறத ஏற்கனவே பிட்டுக்கு மண் சுமந்த கதை. அதே மாதிரி பாண்டிய மன்னன், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுடைய மன்னரவையில் இருந்தவர் தான் இந்த திருவாத ஊரார் சொல்லக்கூடிய இந்த மாணிக்க வாசகர் என்பதை பற்றி போன பதிவில் பார்த்தோம். அடுத்ததாக இந்த பதிவில்
ரெண்டாவது ஸ்லோகத்தை, ரெண்டாவது தமிழ் மந்திரத்தை, மந்திரங்கள் என்பதை தமிழில் மந்திரம் மந்திரம்னு சொல்லி சொல்லி மறுவாகெடுத்து அந்த புனிதமான அந்த ஸ்லோகங்களை, மந்திரங்களை பார்ப்போம். முதல் வந்தது நமசிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த தமிழில் ஷகாரம் கிடையாது, ஷகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுகள், புராதனமான அகழ்வாராய்ச்சிகள் கல்வெட்டுகளில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களில், ஓலைச்சுவடி எழுத்துக்களில், சிற்பங்களில் ஒரு தமிழ் எழுத்து இருக்கிறது. அந்த தமிழ்தான் நம்மளுடைய நிஜமான தமிழ். அதில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மாதிரியே மற்ற பாரதிய பாஷைகளில், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கு, இப்படி எல்லா பாஷைகள்லேயும் இருக்கிற மாதிரி 4 விதமான க, 4 விதமான ச, 4 விதமான ட, த இதெல்லாம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி ஷ, ஷ எல்லாமே உண்டு. அதனால் நாம் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அதை கிரந்தம் என்றும் சொல்லுவர், இல்லைன்னா பிராமி என்றும் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் புராதனமான கோவில்களில், அகழ்வ ஆராய்ச்சிகளில், கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட ஒரு சிற்பங்களில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன இருக்கோ அதுதான் உண்மையான தமிழ். நம்மள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சுருக்கப்பட்ட தமிழ். அப்படியாக நமசிவாயம் வாழ்க, ஷி என்ற பெயர் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடாது. ஒரு சொல்லிற்கு அந்த சப்தத்தை உச்சரிக்காவிட்டால் அதனுடைய சக்தி, வீரியம் குறைந்துவிடும். பீஜாட்சரங்கள் என்று பெயர். அந்த அக்ஷரங்களை சரியாக உச்சரிப்பு செஞ்சாதான் அந்த அக்ஷரங்களுக்குண்டான அதிர்வுக்கு அந்த தேவதைகளுக்கு சைத்தன்யம் உருவாகும். அக்ஷரங்கள் ரொம்ப முக்கியம். அக்ஷரங்களை சரியாக உச்சரித்தாதான் அந்த தேவதா மந்திரங்களுக்குண்டான அதிர்வு ஒலிகள், அதிர்வு அலைகள் அந்த தேவதைகள்கிட்ட கொண்டு நம்மளை சேர்க்கும். பஞ்சபூதங்களையும் அந்த அதிர்வுகள் ஆட்டிப்படைக்கும். அப்படியாக நமசிவாயம் வாழ்க. நமஹா நமஸ்கரிக்கிறேன், சிவாய சிவனை நமஸ்கரிக்கிறேன், வாழ்க வாழ வைக்கட்டும், நாதன் தாழ்வாழ்க என்பதை முதல் மந்திரத்தில் பார்த்தோம். நாதன் தாழ்வாழ்க. நாதன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தாயும் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய அந்த நமக்கு, நம் தாய் தகப்பனுக்கு, நம் கொள்ளுத்தாத்தா தாய், இப்படி நம்மளுடைய வம்சம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு தாய் உண்டு. உலகத்தை படைத்த அந்த தாய் தகப்பன் யார் என்று கேட்டால் பார்வதி பரமேஸ்வரன் தான். அப்படியாக இந்த லோகத்தில் யாருமே அநாதைகள் கிடையாது. பரமேஸ்வரன் தான் நமக்கு நாதன், நமக்கு எஜமானன். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம மனசால் அவங்ககிட்ட போய் தோண்டிண்டா போகிறோம். அவன் அதுக்கு சரியான வழியை யார் மூலமாகவாவது எப்படியாவது காமிச்சு கொடுப்பார். அப்படியாக இருக்கக்கூடியவன் தான் நாதன் என்று பெயர். நாதன், சிவகுரு நாதன், நாதகா அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதுதான் நாதகா அநாதகான்று பெயர். நாதன் என்றால் உடமஸ்தன் என்று பெயர், இல்லாதவன் அநாதை என்று பெயர். நாம் யாருமே அநாதைகள் கிடையாது. பரமேஸ்வரன் ஒருத்தன் நமக்கு தகப்பனாக இருப்பதால் அவன்தான் நமக்கு நாதன். நாதன் தாழ்வாழ்க. தாழ் என்றால் இந்த இடத்தில் கால், பாதங்கள், பொற்பாதங்களை சொல்லக்கூடியது இது என்று முதல் மந்திரங்களை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த சொல் ரொம்ப மிகவும் முக்கியமான சொல். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம அதிகமாக அந்த பகவானுடைய நாமாவை உச்சரிக்கிறோமோ, அந்த பகவானுடைய கதைகளை கேட்கிறோமோ, அந்த பகவானுக்காக கைங்கரியங்கள், சேவைகள் செய்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் பிரபஞ்ச விஷயத்தையே ஆலோசிக்கிறது, சொந்த பந்தங்களை பற்றியே ஆலோசிக்கிறது, உத்தியோகத்தை பற்றியே ஆலோசிக்கிறது, எப்பயாவது ஒரு தடவை அந்த பகவானை பற்றி ஆலோசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது போராது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவானை பற்றி ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு நிமிஷங்கள் அதிகரிக்கிறோமோ
நிமிஷங்களும் மணித்துளிகளும் மணி நேரங்களும் நாட்களும் அதிகரிக்கணும். அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் 90% குறைஞ்சபட்சம் ஒரு 60%ஆவது பகவானுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். இன்னும் 40-50% மட்டும்தான் உத்தியோகத்துக்கு, குடும்ப விஷயத்துக்கு, இத்தியாதி பிரபஞ்ச விஷயத்துக்கு யோசிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாபங்கள் தொலையும். இல்லை என்றால் சங்கடங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். மனஸ்தாபங்கள், கோபங்கள், தாபங்கள், வெறுப்புகள், விரோதங்கள் இதெல்லாம் நிறைய அதிகரிக்கொண்டு இருக்குது. இதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும், இமை என்றால் கண்ணை மூடக்கூடிய மேல் மற்றும் கீழ் இருக்கக்கூடிய மூடியாக இருக்கக்கூடிய 2 இருக்கிறதல்வா, அதுதான் இமை என்று பெயர். இமைப்பொழுதும் ஒரு கண்ணை மூடி திறந்த உடனே எவ்வளவு நிமிஷம் ஆறுதோ, நிமிஷத்தை விட மிகவும் குறைந்த வினாடிகள். அந்த வினாடிகள் இமைப்பொழுதும் அதில் கூட விடாமல், அந்த நிமிஷம் கூட விடாமல் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட என் நெஞ்சிலேருந்து நீ வெளியில் போயிட வேண்டாம். என் மனசுக்குள்ளேயே எதை செய்தாலும் என் சிவனுக்காக செய்கிறேன், எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், பிறருக்கு உதவி செய்தாலும், நம்மளுடைய கடமையை செய்தாலும் கூட அந்த சிவனுக்காக செய்கிறேன். இந்த உலகம் சிவனுடையது. இந்த உலகம் படைத்தது பரமேஸ்வரன். இந்த உலகம் நிற்கிறது பரமேஸ்வரனால். அவனுக்கு சேவையாக அதை செய்கிறேன் என்று எதை செய்தாலும், எதை பேசினாலும் அந்த பரமேஸ்வரனுக்கு செய்வதாக நினைத்து கொண்டே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹிருதயத்திலேருந்து அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்மரணம், நினைப்பு வெளியில் போவதில்லை. இதைத்தான் சொல்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. மனசில் பகவத் ஸ்மரணை இருந்தால் போராது. அது ரொம்ப சஞ்சலமானது. அது நிலச்சி நிற்காது. திடீர்னு பக்தி வரும், திடீர்னு பக்தி வராது. திடீர்னு கடவுள் மேலே கோபம் வந்துடும், கடவுள் மேல் நம்பிக்கை போயிடும். இதெல்லாம் காரணம் என்ன? மனசளவில் பகவத் ஸ்மரணை இருக்கிறதுனால. ஆனால் மனசளவில் இருக்காமல் ஆழ் மனசில், நம்மளுடைய ஆழமான ஹிருதயத்துக்கு உள்ள அந்த பகவத் ஸ்மரணை இருந்ததுன்னா எத்தனை துயரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பகவானை கோபிச்சுக்க மாட்டோம். எதையும் தாங்கும் ஒரு ஹிருதயம் நமக்கு வந்துவிடும். அப்படியாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் பேசும்பொழுது பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில், ஒரு நொடி, ஒரு நிமிஷம் கூட என் மனசை விட்டு போயிடாதே, என் ஞாபகத்திலேருந்து வெளியே போயிடாதே, நீங்காதான் தாழ்வாழ்க. எப்பொழுதும் என் ஹிருதயத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கக்கூடிய, என்னை ஆட்டுவிக்கக்கூடிய, என்னை செயல்படுத்தக்கூடிய, என்னை யோசிக்க வைக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனின் தாழ் பொற்பாதங்கள் வாழ்க, என்னை வாழ வைக்கட்டும், இந்த லோகத்தை வாழ வைக்கட்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குரு மனிதன் தான் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அந்நிப்பான் தாழ்வாழ்க. இந்த கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னால், கோகழி என்று பெயர் திருப்பெருந்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரம், புண்ணியமான ஒரு திருப்பெருந்துறை என்ற ஊருக்கு பேர் கோகழி என்று பெயர். அந்த கோகழி என்ற க்ஷேத்திரத்தில் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி அடியேனை ஆட்கொண்ட, என்னை ஆட்கொண்டு எனக்கு அனுகிரகம் செய்த அந்த பரமேஸ்வரனே, உனது திருவடி வாழ்க. வாழ்க என்று சொன்னால் வாழ வைக்கட்டும், நிரந்தரமாக இருக்கட்டும் என்று பெயர். ஆகமம் ஆகி நின்ற நிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று, இந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடியவை வேதங்கள் வேறு, கடவுள் வேறு என்று யோசிக்கக்கூடாது. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக என்று வேதங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த பகவானின் மூச்சு காற்று, சுவாச காற்று என்ன உள்ளதோ, அவர் பகவானுடைய மூச்சு காற்று ஒரு தடவை சுவாசம் மூச்சு இழுத்து மூச்சு விடும் பொழுது ஒரு சப்தம் வருமே, அந்த சப்தம் வேத நாதங்களாக்கும். அந்த வேத சப்தம், நாமெல்லாம் மூச்சு விட்டோம்னா உசு உசுன்னு சப்தம் வரும். ஆனால் பகவானுடைய மூச்சு காற்று மூச்சு விட்டு வெளியில் விடும் பொழுது வேத மந்திரங்களாக வெளியில் வருகிறது. வேத மந்திரங்களாக வருகிறது. எது? பகவானுடைய பிராணவாயு. பிராணவாயுடைய அவர் மூச்சு விடக்கூடிய சப்தமே வேதங்களாக மாறுகிறது. அப்படி சாட்சாத் வேத மந்திரங்கள், தமிழ் வேதமாகட்டும், தமிழ் மறைகளாகட்டும், அல்லது சம்ஸ்கிருத வேத மந்திரங்களாகட்டும், இரண்டுமே சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். அவனுடைய மூச்சுக்காற்று, உயிர் நாடி,
ஆகையால் தான் வேத மந்திரங்களை சொல்லித்தான் நம்ம கும்பாபிஷேகாதிகள் பண்ணும் பொழுது அந்த சாதாரணமாக இருந்த ஒரு பாறாங்கல் ஒரு சிலைக்கு சாநித்தியங்கள் ரொம்ப அழகாக மெருகூட்டப்பட்டு நமக்கு ஒரு அனுகிரக சக்திகள்லாம் கிடைக்கிறது. அது வரைக்கும் அது சாதாரண கல் தான். சாதாரண கல்லாக இருந்தாலும் வேத மந்திரங்களால் அபிஷேக ஆராதனைகள் பண்ண 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 அதில் ஒரு சாநித்தியம், அதில் ஒரு சைத்தன்யம், பகவானுடைய ஒரு சக்தி அதில் இறங்கிடுறது அப்படிங்கிறார். பகவானுடைய சக்தி அதில் இறங்கிறதுக்கு காரணம் இந்த மந்திரங்கள் பகவானுடைய உயிர் மூச்சு காற்றாக இருப்பதாக. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. இந்த இடத்துல அன்னிப்பான் என்று சொல்கிறார். அன்னிப்பான் என்றால் மிகவும் சுவாரஸ்யமாக, லாவண்யமாக, இனிப்பாக, தித்திப்பாக, மதுரமாக இருக்கக்கூடிய அந்த வேதமே ஸ்வரூபமாக சாட்சாத் வேதம், வேதங்கள் மந்திரங்கள் வேறு கிடையாது, பகவான் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் என்று இந்த இடத்தில் அவர் மாணிக்க வாசகர் பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். பரமேஸ்வரனை ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். ஒரே ஒரு சைதன்ய பகவான் தான் 33 தேவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். இதனால் தான் சொல்லுகிறது, சண்டி பாராயணம் சப்தசதி இத்தியாதிகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தேவி ஸ்வரூபம் அப்படிங்கும். முருகனுடைய ஸ்கந்த புராணங்கள் எடுத்துட்டேன்னா எல்லாமே முருகன் தான் அப்படிங்கும். இப்படி ஒரே ஒரு சைத்தன்ய ஆத்மா தான், ஒரு சக்தி தான், ஒரு சக்தி, ஒரு சைத்தன்ய சக்தி தான் அனைத்து கடவுள் ரூபமாக அவதாரங்கள் எடுக்கின்றன. அதனால் கடவுளில் வேற்றுமை பார்ப்பது, கடவுளில் பேதமை பார்ப்பது என்பது மிகப்பெரிய தோஷம் என்கிறார். அதுதான் நீ சொல்கிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அவன் ஏகனாகவும் இருக்கிறான், ஒரு ஸ்வரூபமாகவும் இருக்கிறான், பல ஸ்வரூபமாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய அடி வாழ்க, அவனுடைய பொற்பாதங்கள் வாழட்டும், எண்களை வாழ வைக்கட்டும் என்று மாணிக்க வாசகர் பிரார்த்தனை பண்ணுகிறார். அடுத்ததாக வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. இந்த இடத்துல வேகம் கெடுத்தாண்ட என்று சொன்னால் 2 விதமான அர்த்தங்களை நாம் கொள்ளலாம். அந்த என்ன அர்த்தங்கள் கொள்ளலாம் என்று சொன்னால், பரமேஸ்வரன் தலையில் இருக்கக்கூடிய பார்த்திருப்பள்ளிங்க ஒரு ஜட்டாமுடிக்கு மேலே எப்போதும் கங்காவுடைய ஜலம் விழுந்து கொண்டிருக்கும். கங்கையினுடைய ஜல பிரவாகம் விழுந்து கொண்டிருக்கும். அது பூமியில் விழும்பொழுது முதல்ல ஆகாசத்திலிருந்து இந்த கங்கை நம்ம பூலோகத்தில் கிடையாது. பகீரதன் என்ற ஒரு மன்னன் பிரார்த்தனை செய்து கொண்ட பேராக தவம் புரிந்த 3 தலைமுறையாக புரிந்த அந்த ஒரு பிரார்த்தனைக்கு இணங்க அந்த கங்கையாகப்பட்டது ஆகாசத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருது. அது வரும்பொழுது ரொம்ப அதிவேகமாக வருது, பூலோகமே தாங்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வேகத்தை தடுத்து ஆட்கொண்டவன் இந்த பரமேஸ்வரன். ஆகையால் தான் சில படங்களில் பார்க்கும் பொழுது பகவானுடைய தலையில் ஜட்டாமுடிகள் கங்காதேவி அமர்ந்திருப்பாள். அப்படி இருந்து அது வழியாக ஜலம் வரதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த வேகத்தை ஆட்கொண்டவன் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கடலை கடையும் பொழுது ஏராளமான விஷங்கள் பூமிக்குள்ளே பிரவேசமாச்சு. கடலுக்கு அடியில் தோண்ட தோண்ட சில திரவியங்கள் வந்தது பார்க்கடலை கடையும் பொழுது. அதில் விஷமும் வந்தது, ஹாலாகலம் என்ற விஷம். அந்த விஷத்தையும் அவன் தடுத்து ஆட்கொண்டான். அதை தானே உட்கொண்டான். ஜனங்களுக்கு பாதங்கள், ஜனங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, விஷம் போயிடக்கூடாது சொல்லிட்டு. அதனால தான் நமக்கு நீலகண்டன் என்று பெயர். அந்த விஷத்தினுடைய வர்ணம் நீலம் அப்படிங்கிறார். அதை தடுத்து ஆட்கொண்டவன் என்றும் இங்கே அர்த்தம் கொள்ளலாம். அல்லது நம் மனசில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், கோபதாபங்கள், வெறுப்புகள், ஆவேசங்கள், ஆக்ரோஷங்கள், இதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவன் அந்த பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகள் யார் சரணாகதி ஆகிறார்களோ, எப்பொழுதும் அவனை பற்றியே சிந்திக்கிறார்களோ, அவனுடைய பாராயணங்களை ஜபங்களை உச்சரிக்கிறார்களோ, அவர்களுக்கு கோபம் குறைந்து கொண்டே போகும். ஆத்திரங்கள், கோபங்கள் குறைந்து உடம்புகளில் வியாதி வெக்கைகள், இந்த கோபத்தினால் வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் வராது. அப்படியாக வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேல்க. வேந்தனடி, வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேந்தன். வேந்தன் என்றால் மன்னன் என்று பேர். அவனுடைய அடி, பொற்பாதங்கள் வெல்க, ஜெயிக்கட்டும், என்னையும் ஜெயிக்க வைக்கட்டும். பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல் வெல்க. பிறப்பருக்கும் என்று சொன்னால் இந்த ஜென்மத்தில் யாருக்கோ குழந்தையாக பிறக்கிறோம்.
கஷ்டப்படுகிறோம். ஏகப்பட்ட வியாதிகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், நோய் நொடிகள். திருப்பி மரணத்திற்கு பிறகு வேற ஒரு இடத்தில் போய் பிறப்போம். அங்கேயும் யாருக்கோ பிறந்து மனஸ்தாபங்கள், சங்கடங்கள், நோய் நொடிகள், இப்படி பிறவியை எடுத்து 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 உழல்வதை பகவத் ஸ்மரணம் அதிகமாக பகவானுடைய அந்த பரமேஸ்வரனுடைய சிவபெருமானுடைய தியானம் அதிகரிக்கவார்களுக்கு இந்த மறுபிறவி என்பதே கிடையாது என்கிறார். அவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறார். பிறப்பு அறுக்கும், மீண்டும் மீண்டும் பிறந்து 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 கஷ்டப்படுற இந்த வாழ்க்கை வேண்டாம், இனி பிறக்க வேண்டாம், பகவானுடைய காலடியிலேயே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகவன் பாக்கியத்தை அவர் கொடுப்பார். பிறப்பு அறுக்கும், மீண்டும் மீண்டும் பிறக்கும் இந்த சங்கடத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருவார். பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வாழ்க. பிஞ்சகன் என்று சொன்னால் இந்த இடத்துல சிவபெருமானைத்தான் சொல்கிறார். நம சஸ்பிஞ்சராக துஷீமத என்று வேத மந்திரங்கள் சொல்லும்போது பிஞ்சகன் என்று சொன்னால் சிவனுடைய பெயர் பிஞ்சகன் என்று பெயர். அவனுடைய கழல்கள் மெய்க்கழல்கள் என்று சொன்னால் நீதி தவறாத நேர்மையான வீரமான அந்த கழல்கள், காலில் பொருத்தப்பட்ட அந்த ஒரு சலங்கை மாதிரி இருக்கக்கூடிய கங்கணம் சொல்லக்கூடிய காலில் போடக்கூடிய ஒரு ஆபரணம். அந்த ஆபரணங்களில் அழகாக பிரமிப்பாக இருக்கக்கூடிய வீரமிகுந்து இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள் வெல்க, ஜெயமாகட்டும், வெற்றியை நமக்கு தரட்டும். புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன்றன், இந்த புறத்தார்க்கு என்று சொன்னால் பகவானை துவைத்தமாகவும் அத்வைத்தமாகவும் பார்க்கிறவர் இருக்கிறார்கள். அந்த பகவான் அவர் இல்லாமல் இந்த லோகம் இல்லை, அவரே நான், நானே அவர், அவரின்றி அணுவும் அசையாது, அவனின்றி இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட அசையாது என்று தியானிப்பவர்களும் இருக்கிறார்கள். பகவான் வேறு, நான் வேறு என்று யோசனை பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் கூட பகவானை புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் தல்வாழ்க. இதுக்கு இந்த இடத்துல புறத்தார்க்கு என்று சொன்னால் பகவானை வேறாக நினைப்பவர்கள், பகவான் வேற நான் வேற அப்படின்னு துவைத்தமாக நினைக்கக்கூடியவர்களை அவர்களுக்கும் கூட அவனுடைய திருவடிகள் அனுகிரகம் பண்ணும். எப்படி இருந்தாலும் கூட சில ஞானிகள் பகவானை வேறாக பார்ப்பதில்லை. எப்படி மீராபாய் இருந்தாலோ தனக்குள்ளேயே தானே அவனிருந்து என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் எதை செய்தாலும் அவனே செய்கிறான், அவனே பேச வைக்கிறான், அவனே செயல்படுத்துகிறான், அவனின்றி ஏது உலகு அப்படின்னு நினைக்கக்கூடிய உத்தமர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு மட்டுமல்லாதக்கி அவன் பகவான் வேற நான் வேற அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய பகவானுடைய சரணாரவிந்தத்தை நாங்கள் பொற்பாதங்களை வணங்குகிறோம். கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரங்குவிவாரோம் குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. கரங்குவிவார், வெறுமன கையை மட்டும் கூப்பி வணங்குபவர்கள் கொஞ்சம் அகம், தான், ஒரு தான் என்ற மனோபாவனை அவர்கள் இருக்கும், பூர்ண சரணாகதித்துவம் இருக்காது என்று சொல்கிறார்கள். பூர்ணமாக பகவானே நீதான் எனக்கு கதி, நீ என்ன செய்கிறையோ நீ என்ன பண்ணுறையோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு பூர்ண சரணாகதி இவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் சிரம் தாழ்ந்து எவனுடன் தன் சிரத்தை பகவானுடைய காலடியில் வைத்து நமஸ்கரிக்கிறானோ அவன் தன்னை பூர்ணமாக சமர்ப்பிக்கக்கூடியவன். எது நடந்தாலும் உன்னுடையதாக நான் ஏற்கிறேன், உனக்காகவே நான் ஏற்கிறேன் அப்படின்ட்டு அவனிடக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இருப்பவர்கள் பேர் சிரம் குவிவார் என்று சொல்கிறார். வெறும் கரம் குவிவார், கையை மட்டும் கூப்பி நமஸ்கரிக்கக்கூடியவர்கள். சிரம் குவிவார், பூர்ண சரணாகதித்தம், தன்னுடைய அனைத்தையும் பகவானுக்கே ஒப்படைச்சிருக்கக்கூடியவர்கள். தான் செய்கிறேன், தன்னால் செய்யப்பட்டது, தான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அந்த இதெல்லாம் இல்லாமல் தனக்கு இதை கொடு அப்படின்னு இல்லாமல் நீ என்று எதுவும் இல்லை, நீ எதை செய்கிறாயோ அதை அத்தனையும் ஏற்கிறேன், எது நடக்கிறதோ அது உன் சித்தப்படி நடக்கிறதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோசிப்பவர்கள் சிரம் குவிவால் பூர்ண சரணாகதித்துவம் இருக்கக்கூடியவர்கள், பூர்ணமாக தன்னை பகவானிடத்தில் ஒப்படைத்தவர்கள். இப்படி 2 பேருக்கும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பாதங்கள் பொற்பாதங்கள் வெல்க.
கரங்குவிவார் உன்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரங்குவிவாரோ குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. கரம் கூப்பி வருபவர்களுக்கு, 2 கைகளையும் கூப்பி வணங்குபவர்களுக்கு, அவர்கள் வேண்டிய எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடு என்று வேண்டுபவர்களுக்கு அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பவனும், சிரங்குவிப்பவர்கள் பூர்ணமாக பகவானிடத்தில் ஒப்படைத்துவிட்டு எனக்கு நல்ல மனசை கொடு, எனக்கு நல்ல உன்னுடைய சித்தத்தை, எப்பொழுதும் உன் மனசிலே உன்னையே நினைக்கும் ஒரு ஞானத்தை கொடு என்று வேண்டு கொடுக்கக்கூடிய சரணாகதியானவர்களுக்கும் கூட அவர்களுக்கும் கதியை தருகிறான். 2 பேருக்கும் காரியங்களை நிறைவேற்றியும் கொடுக்கிறான், நல்ல கதியையும் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஷீரவன் கழல் வாழ்க, அந்த பரமேஸ்வரனுடைய சிவபெருமானுடைய அந்த பொற்பாதங்களில் இருக்கக்கூடிய ஆபரணம், அழகான ஆபரணங்கள் எங்களை வெல்ல வைக்கட்டும், எல்லா இடத்திலும் எங்களுக்கு வெற்றியை தரட்டும். கரங்குவிவாருன் மகிழும் கோன் கழல் வெல்க, சிரங்குவிவாரோ குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று பெயர். அடுத்தது, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசன் அடி போற்றி. ஈசன் என்று சொன்னால் ஈஸ்வரத்துவம் என்று பெயர். ஒரு விஷயத்தை ஆட்சி செய்யக்கூடிய தன்மை எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். எல்லாவற்றையும் ஆட்சி புரியக்கூடிய தன்மை, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் ஈசன் என்று பெயர். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய அந்த பொற்பாதங்களை போற்றுகிறேன். எந்தை அடி போற்றை. எந்தை என்று சொன்னால் அந்த இடத்துல என் தந்தை என்று பெயர். எந்தை என்றால் தந்தை என்பதைத்தான் அப்படி சுருக்கமாக சொல்கிறது, எந்தை என்று சொல்கிறார். எனக்கு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து கொண்டீர். நமக்கு தகப்பனாராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம், நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணாமல் இருந்திருக்கலாம், கடமைகளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வருத்தப்பட வேண்டாம். அந்த பகவான் பரமேஸ்வரனை நாம் தந்தையாக நினைத்து கொண்டு அவனிடம் வேண்டுதல் பண்ணினோம்னா நமக்கு அவன் நிறைவேற்றி கொடுப்பான். அதனால தான் இந்த இடத்துல இந்த பரமேஸ்வரனை தந்தை என்று கூப்பிடுகிறார். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அப்படின்னு. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, தேஜன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஏதோ தேஜனடி போற்றின்னு சொல்கிறார். அவர் சாதாரண தந்தையாக நினைக்க வேண்டாம். இந்த லோகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடியவர். இந்த சூரியன் இந்த பகலில் முழுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ, சந்திரன் இரவில் வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ, சந்திரனுக்கு சுயமாக வெளிச்சம் கிடையாது. அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி கொண்டு கண்ணாடியை போல் பிரதிபலிப்பவர் தான் சந்திரன். அப்படி சூரியன் மூலகமாகவும் சந்திரன் மூலகமாகவும் எந்த ஒரு வெளிச்சத்தை நாம் பெறுகிறோமோ அந்த வெளிச்சம் என்பது பரமேஸ்வரனுடைய சைத்தன்யம் வெளிச்சம். அவன் இல்லை என்றால் சூரிய சந்திரர்கள் கூட நடமாட முடியாது என்கிறார் இந்த இடத்தில். அந்த பரமேஸ்வரன் தான் சூரியனையும் சந்திரனையும் ஆட்கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேஜஸ் வெளிச்சம், ஒரு அழகிய ஒரு வெளிச்சம் என்ன இருக்கோ தேஜன் அடி போற்றி. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய பாதங்களை வணங்குகின்றேன். சிவன் சேவடி போற்றி. சிவனுடைய அந்த சிவன் மங்களத்தை உருவாக்கக்கூடியவன். சிவன் என்று சொன்னால் மங்களத்தை, சன்மங்களத்தை உருவாக்கக்கூடியவன், மங்கள காரியங்களை நம் வீட்டில் நிறைவேற்றி கொடுப்பவன் என்று பெயர். சிவன் என்று சொன்னாலே மங்களன். சிவன் என்று சொல்லக்கூடாது, சிவன். சிவன் சிவனடி சிவன் சேவடி போற்றி. சேவடி என்று சொன்னால் சிகப்பாக இருக்கக்கூடிய, எப்படி நம் பிறந்த குழந்தைகளுடைய பொற்பாதங்களை பார்த்தேன்னா ரொம்ப அழகாக சிகப்பாக இருக்கும். சின்ன பிறந்த குழந்தைகளுடைய கால் எவ்வளோ சிகப்பாக இருக்குமோ அதுபோல் சுத்தமாக அந்த கால் சிகப்பாக அழகாக இருக்கும். அப்படி சிவனுடைய சேவடி போற்றி, சிறந்த பொற்பாதங்களை போற்றி என்னை காப்பாற்றட்டும் என்று பெயர். மாயப்பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி. மாயப்பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி. இந்த மாயப்பிறப்பு, மீண்டும் மீண்டும் பிறப்பு சொல்கிறோம் அல்லவா, மனுஷனாகத்தான் பிறக்கணும் என்று இல்லை. வேறு கிருமிகீடங்களாக பிறப்போம். அடுத்த ஜென்மத்தில் கழுதையாகவோ குதிரையாகவோ நாம் பிறக்கலாம், பூனையாகவும் பிறக்கலாம் நாம் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப. ஆனால் இந்த மாயையில் மீண்டும் மீண்டும் சுழலாமல், கஷ்டத்தில் சுழலாமல் நாம் பரமேஸ்வரனுடைய காலிலேயே எப்பொழுதும் கிடந்து மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து கஷ்டங்கள் விடாமல் இருக்கக்கூடிய அந்த சுகத்தை கொடுப்பவன் அந்த பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட மாயப்பிறப்பருக்கும்,
புரியாத புதிராக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் கஷ்டங்களை வேரோடு அழிக்கும் அந்த சிவபெருமானுடைய அந்த மன்னனுடைய வேந்தனுடைய அடிகளை போற்றுகின்றேன். போற்றி என்னை காப்பாற்றட்டும். இப்பொழுது 14 மந்திரங்கள் ஆகிவிட்டது. அடுத்த பதிவில் பார்க்கலாம். கொஞ்சம் நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், புரிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும், மீண்டும் மீண்டும் கேட்க என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அந்த பரமேஸ்வரனின் அனுகிரகம், அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகளை தயவு செய்து நீங்களும் கேட்டு பலருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.